ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து நாங்கள் இன்றைக்கி மீன் பிடிக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸுகளும் கூட வந்திருந்தேன். அதாவது ஹிந்திக்காரங்க, தமிழ் ஆளுங்க இல்லை, ஹிந்திக்காரங்கள் கூட வீச்சு வலை வீசலாம் அப்படின்னுட்டு, வீச்சு வலை வீசி மீன் பிடிக்கலாம் அப்படின்னுட்டு வந்திருந்தோம். அவர் வீச்சு வலை வீசுகிறாரு. வீசி மீன் ஃபஸ்ட்டு ஒன்று கிடச்சிச்சிது. அதை நான் உங்களுக்கு காணிக்க முடியல, அதுக்குள்ளே அவங்க எடுத்துட்டாங்க, அதனால காணிக்க முடியல. அடுத்தால வீசினாங்க, இதில் ஒன்றும் கிடைக்காது, இழுத்துட்ருக்குறாங்க. இருக்கும்போது நானும் நினச்சேன் மீன் பட்டிருக்கு போல் இருக்குது அப்படின்னுட்டு, மீன் பட்டிருக்கு போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மீன் படவே இல்லை. ஓகே, அவர்கிட்டையும் கேட்டேன் மீன் பட்டிருக்கான்னுட்டு. மீன் ஒன்றும் படலை அப்படின்னுட்டு சொல்லிட்டாரு. அடுத்த இடத்துக்கு போய் வீசலாம்னுட்டு கிளம்பி போயிட்டோம். நான் முன்னுக்க போகிறவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு, அவர் தான் கூப்பிட்டு போனது. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இவங்கெல்லாம். எல்லாம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது கல்கட்டாவிலேருந்து இங்கே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனுக்கு இப்போ வீச போகிறாங்க, வலை வீசுகிறாங்க, வீச்சு வலை. உங்கள் ஊரில் இந்த வலைக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வீச்சு வலைன்னுட்டு சொல்லுவோம், உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னுட்டு சொல்லுங்கள். முதல்ல அங்கே போட சொன்னார், அதுக்கு பிறகு இங்கே இலை தட்டும் அப்படின்னுட்டு போட மாட்டேன்னுட்டு சொன்னார். இலை கிடக்கலாம் அடிக்கும். தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் தட்டி இங்கே மீன் கிடக்குது அங்கே போடு அப்படின்னுட்டு கூடுறாரு. இல்லை அங்கே மீன் கிடக்குது அங்கே போடலாம் அப்படின்னுட்டு திரும்ப வந்து போடுறாரு. ஆனால் வந்த மீனை பார்த்தீங்கன்னா டேங்க்லைனர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் வந்துச்சு. அந்தெல்லாம் தட்டி விட்ருவாங்க, அதிலே வச்சு வலையிலே வச்சு தட்டி விட்ருவாங்க. இழுக்கிறாங்க, இழுத்துட்டே இருக்கும்போது பாருங்களேன், மீன் பட்டிருக்கே தெரியுதுல்ல உங்களுக்கு. இப்போ இழுக்கும் போதே தெரியும், லைட்டாக அடிச்சுட்டே இருக்கும். என்ன பார்த்தீங்களா, டேங்க் கிளீனர் அது தட்டி விட்டுருவார். அவ்வளோதான், தட்டி விட்டுட்டார். அடுத்த இடத்துக்கு போகலான்னுட்டு இந்த சைடோடி போய் அந்த சைடு குளத்துக்கு வரலாம் அப்படின்னுட்டு போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு சின்ன காமெடி நடந்துச்சு பாருங்க. அவருக்கு இங்கே ஆழம்லாம் சரியாக தெரியாதுல்ல. அவர் முன்னுக்கு போகிறவரு சேஃபாக போயிட்டாரு, செகண்டாக போனவரும் சேஃபாக போயிட்டாரு. மூணாவது போனவங்க தான் கொஞ்சம் கால் மாட்டிக்கிட்டாங்க. இவருமே கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனவரே தத்தக்கன்னு தான் போனார். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து தான் போகிறாரு. மூணாவது போகிறவரை பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துங்க, ரெண்டாவது போனவரும் லைட்டாக மாட்டி இருக்கிறாரு. அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. மூணாவது போனவரும் நல்லா மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டாரா, எந்திரிக்கவே முடியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து எந்திரிச்சு. அதில் மொபைல் வேற கையில் இருந்துச்சு, கீழே விழாமல் இருந்தது கடவுள் புண்ணியம் தான் சொல்லணும். விளக்குண்ண மொபைலு, ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்கள் சரி கிளம்பலாம் அப்படின்னுட்டு போகும்போது அந்த சைடு வீசுகிறாங்கல்ல, வலை வீசுகிறாங்கல்ல, ஏதாவது கிடைக்குமான்னுட்டு பார்க்கலாம் அப்படின்னுட்டு பார்த்துட்ருக்குறோம். அந்தால வீச்சு வலை வீசிகிட்ருக்காங்க.
அதை ரெடி பண்ணுறாரு. எங்கேயாவது மீன் தென்படுதா அப்படின்னுட்டு பார்த்து தான் போடணும் அப்படின்னுட்டு. அதெல்லாம் பார்த்தீங்களா, எங்கள் நேரமாக என்னன்னுட்டு தெரில. அவர் இங்கே வீச்சு வலை வீசும்போது தான் எனக்கு வந்து தெரியாமல் போச்சு. நான் அடுத்த சைடில் நிற்கிறேன், அதில் தான் மீன் அடிச்சிச்சு. இது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காமிக்கிறேன். ஜூம் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். அந்த அளவுக்கு தெளிவு இருக்குமான்னு தெரில. கேமரா ஜூம் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். அந்த அளவுக்கு தெளிவு இருக்கான்னு தெரியல. ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். ஆனால் இதில் மீன் மாட்டி இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும், அந்த வலையை பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, துடிக்குதா? பெரிய மீன் பார்த்தீங்களா? ஸ்லேப்பியா மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தர்ற சின்ன சின்ன ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. இங்கே காட்டு அதை காமிக்க சொல்கிறோம். காமிக்க அதை எடுக்கிறாரு, வலையிலேருந்து எடுத்துட்டு இருக்கிறாரு. காமிக்க சொன்னோம், கவனிக்கல போல. பாய் மச்சின்னுட்டு கூட்டம் பிறகுதான் அவரு திரும்பி என்னன்னுட்டு பார்த்துட்டு அதை காமிக்க சொல்லியிருக்கிறாரு. என்னோட ஃப்ரெண்டு கூட வந்தவர், அவர் அதுக்கு பிறகு காமிக்கிறாரு எடுத்து. போட்டார், முதல்ல உள்ளே போட்டார், அதுக்கு பிறகு எடுத்து காமிக்கிறாரு. பார்த்தீங்களா என்ன பெரிய சைஸ்ன்னு. பக்கத்தில் போயிட்டோம், பக்கத்துலேயே போயிட்டோம். அதை பாருங்களேன், ரெண்டெண்ணம் பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பிடிச்சது, ரெண்டுமே ஒரே ஹைட்டு. சேபியா மீன். ওখানে স্যালুনের দোকান নেই, টিকিট কাউন্টারের সামনে ওই সাইডে அடுத்தால வீச்சு வலை வீசுறாங்க. ওখানটা একটা বট গাছ பின்னாடியே মন্দির টাইপেরই দেখ, মন্দির வீச்சு வலை வீசுறாங்க. அதுக்காக உள்ளுக்கு இறங்கிட்டாரு, கீழே இறங்கிட்டாரு. தலைவருக்கு ஆழம் தெரியாது, கீழே இறங்கிட்டாரு. கீழே இறங்கி காலை விட்டாரு, தொழில சறுக்கிட்டு கீழே போயிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு மேலே ஏறி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மேலே ஏறி வாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு மேலே ஏறி வந்துட்டாப்ல. அதுக்கு பிறகு இங்கேருந்து போடுவார். இங்கேருந்து போட்டால் நீங்களே பாருங்களேன் கிடைக்கும். ஆனால் நல்லா கஷ்டப்படுறாங்க, உண்மையை சொல்ல போனால் நல்லா கஷ்டப்படுறாரு இந்த மனுஷன். ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் இருக்க முடியல. கடைசி வரைக்கும் இருக்க முடியலன்னா எங்களுக்கும் நேரம் பிந்திக்கிட்டே இருந்துச்சு. இது இவங்க நிறைய இடத்துல போட்டு பார்க்குறாங்களா, வீச்சு வேலை போட்டு பார்க்குறாங்க, கிடைக்குது கிடைக்காம போகுது, அப்படி எப்படி இருந்துட்டு இருக்குது. இழுக்கிறாங்க. நானும் இந்த வலையில் ஏதாவது கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன், ஆனால் இல்லை, கிடைக்கல. இருந்தாலும் அடுத்த பக்கம் போகலாம் அப்படின்னுட்டு கிளம்பி போய் இந்த சைடில் பார்த்தா இந்த சைடில் பள்ளமாக உடஞ்செல்லாம் கிடக்குது. இந்த சைடு சரியில்லை. ஆனால் இடத்த பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. ஆனால் இயற்கை ரசிக்கணும்னா கன்னியாகுமரி வாங்க, நல்லா இருக்கும். திரும்பியும் வீச போகிறாரு. அதுக்கு பிறகு அந்த கொப்பை தட்டும், நீ எடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையன்ட்ட. அந்த கொப்பை மடக்கி வைக்கிறாங்க. இவர் வீச்சு வேலை வீசுறாரு. ஆனால் இது ஒரு
என்ன ஆகி போச்சுன்னா भले मत यार இழுக்கும் போது பாருங்களேன். भले मत यार ஓ இந்த இப்போ உள்ளது வந்துடும். அடுத்த இதில் உள்ளது வந்து மாட்டிக்கும், உள்ளுக்கு வந்து நல்லா மாட்டிக்கும். இப்போ உள்ளது வந்துடும். அடுத்த இதுக்கு வீசும்போது தான் நல்லா மாட்டிக்கும். இந்த சைடு தான் ஓகே வீசுறாரு பார்த்துங்க. பாவம் இழுக்கும்போது நல்லா மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், இழுத்து இழுத்து பார்க்குறாரு, முடியல, வரவே இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறேன்னு தெரியாம மாட்டி இருக்குன்னுறாங்க. ஷர்ட்டெல்லாம் கலத்திட்டு அவரே உள்ளே சாடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாது. இழுத்து பார்த்தார், முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் முடியல. அதனால எடுத்து அந்த சைடோடி எடுத்து விடுவோம், வந்தாலும் வந்துடும் அப்படின்னுட்டு வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த சைடில் எடுத்து விட்றாங்க. எடுத்து விட்ட முறைக்கும் வரல. பாவம் நல்லா கஷ்டப்பட்டார். வலையை எடுக்க முடியாமல் போயிடுமோன்னுட்டு, நல்லா சிக்கிச்சு வலையை எடுக்க முடியாமல் போயிடும் அப்படின்னுட்டு. அதுக்கும் பிறகு சட்டெல்லாம் கலத்திட்டு எடுத்துட்டு உள்ள சாடிடுவார். சட்டெல்லாம் கலத்திட்டு உள்ள சாடி போய்தான். சரி இதுக்கு மேல முடியாதுன்னு தெரிஞ்ச சட்டெல்லாம் கலத்தி ஆனால் அவங்கள கண்டிப்பாக ஒத்துக்கணும். அப்படிதானே, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. எதையும் பற்றி யோசிக்கவே இல்லை. রেলগেটের ভেতরে কেন রেল স্টেশনের ওখানতে ওই তুই যে জায়গায় দাঁড়াবি সেখানে সামনের তো স্টেশনের ভেতর দেওয়া যাবে, টিকিট কাউন্টারে দেওয়া যাবে। হ্যাঁ হ্যাঁ বাইরে রাস্তায় তো কি ভেতরে বলেছি எடுத்து விட போறாங்க. মানে স্টেশনে তো বেরিয়ে সামনে আছে তোমার இல்லை மாட்டிக்கிச்சு, நான் எடுத்து விடுறேன் நீ இல்லைன்னுட்டு சொல்கிறாங்க. இருக்கிறாரு, வந்துடும். ওখানকার জিজ্ঞেস করো না টিকিট কাউন্টার কোন জায়গায়। ওই টিকিট কাউন্টারে পেয়েছি তো, বসিয়ার লাইন সাইডে টিকিট কাউন্টার পেয়েছি তো, টিকিট কাউন্টার তো বাইরে আয় বাইরে। இது ஒரு டைம் மாட்டிக்கிச்சு, அப்புறம் அடுத்த டைம் இது பண்ணும்போது மாட்டிக்கிறோம் பார்த்துங்க. பாவம் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். இன்னொரு டைம் போட போகிறாங்க. அதில் உள்ள சிக்கெல்லாம் எடுத்து விட்டு தான் இன்னொரு டைம் போட்டது ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் திரும்பியும் போடுறாங்க. நானும் நினச்சேன் ரொம்ப இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்காங்க. இதே வலையை வச்சு 8 கிலோ சைஸ் வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. 8 கிலோ சைஸ் மீன் வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அது எங்களால் வீடியோ எடுக்க முடியல. 8 கிலோ சைஸ் வரைக்கும் எடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியே, இதே குளத்தில் தான். அவங்க சொல்லியிருக்காங்க 8 கிலோ சைஸ் இருக்குண்ணா. இப்போ கூட வந்துடுச்சுது. அடுத்த இதில் போடும்போது மாட்டிக்கும். கிடைக்கலன்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார்.
হাওয়াটা বন্ধ হয়ে যাচ্ছে হাওয়া খেয়ে ஏன்னா வந்தது 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேருக்கு 2 மீன் தான் கிடச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தானே. ওপারে ফেলবি তো இவங்க இனி நாங்கள் காலையில் ஒரு 8 அங்க போட்டுறாத. 9 மணிக்குள்ள நிற்கிறோம். 8:30க்குள்ளே நிற்கிறோம். அவங்க என்னன்னா இன்னும் பிடிச்சிட்டே நிற்கிறாங்க. வர்ற மாதிரி தோணல. நான் கேட்டேன் பக்கத்தில் என் ஃப்ரெண்டுகிட்ட, இவங்க முடிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னுட்டு. இவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்படியும் 12 மணி ஆயிரும்டா, நம்ம கிளம்புவோமா வீட்டுக்கு. நான் மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா, திரும்பியும் மாட்டிக்கிச்சு. பாவம் மனுஷன் அந்த அந்த சைடோடு இழுத்து எடுத்துடலாம் அப்படின்னுட்டு பார்த்தாரு. தயவு செய்து மக்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், குளத்துக்கு குளிக்கக்கூடாதுன்னுலாம் சொல்ல வரல. இந்த தேவையில்லாத இதெல்லாம் போடாதீங்க, அசுத்தங்கள்லாம் போடாதீங்க. மீனெல்லாம் பார்த்தீங்களா, சின்ன சின்ன மீன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதுல்ல.